பெரிய பெரிய யூடியூப்ல மட்டும் எப்படி இந்த அளவுக்கு கிளியரா வாய்ஸ் ஓவர் தராங்க, நம்ம மட்டும் வாய்ஸ் ஓவர் இருந்தால் பார்த்தீங்கன்னா இறைச்சல் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வருது. எப்படி பெரிய யூடியூப் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை அப்படி எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு சேனலோட வீடியோக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். எதுக்கு அப்படின்னா ஒன்று நீங்கள் அந்த வாய்ஸில் என்ன சொல்ல வரீங்களோ அதை பொறுத்து தான் அந்த வீடியோ அவங்க ஃபுல்லாக பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியும். நீங்கள் வாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ஸ் இல்லாமல் கலன்னு ஒரு மாதிரி வாய்ஸ் வருது சார், நீங்கள் இந்த வீடியோ அப்படி கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. எதுக்குன்னா என்னடா வாய்ஸோ நமக்கு ஒன்றும் சரியாகவே கேட்க மாட்டேங்குது, அந்த இறைச்சல் இந்த இறைச்சல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்கள் சேனலோட வீடியோவில் எந்த அளவுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து கிளியாரிட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக போகும். நீங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க வைக்கணும். நீங்கள் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலோட வாய்ஸ் ஓவர் வேறு லெவலில் கொண்டு போகலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற விஷயம் ப்ரோ, நான் மைக் யூஸ் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் மைக்கு, நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மைக்கு அப்படி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் மைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நண்பா. ஓகேங்களா, மைக்கு நான் என்ன மைக்கு ப்ரோ வாங்குறது அப்படின்னா 745 ரூபாய்க்கு போயாவோட ஒரு சூப்பரான மைக் இருக்குது. நம்பர் 1 அமேசான் செல்லர் அப்படின்னு கூட அந்த மைக்கை சொல்லாங்க. ஏகப்பட்ட சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்கை தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வாங்கி ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வாங்கினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் தந்துருக்கேன். முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சி விருப்பம் இருந்தால் அந்த போயா மைக்கு வாங்கிக்கோங்க. ஆனால் மைக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அப்படிங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி கிடையவே கிடையாது. நான் என்னோட வீடியோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் தாங்க அப்படியே டேரெக்டாக வாய்ஸ் ஓவர் தரேங்க. நீங்கள் ஒரு சில டிப்ஸை மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுக்கலாங்க. நம்பர் 1 டிப்ஸ் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மொபைலில் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கைன் மாஸ்டர்லேயே ஒரு வாய்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வாய்ஸை கொடுக்குறது தவிர்த்துட்டு ரெக்கார்டர், நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்குன்னு ஒரு ரெக்கார்டர் தந்திருப்பாங்க. இப்போ நான் இந்த மொபைல் சாம்சங் மொபைலில் ஷூட் பண்ணுறேன், அதுக்கு ரெக்கார்டர்னு தந்திருக்காங்க. ரெட்மி மொபைல் ரெக்கார்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. நீங்கள் அந்த ரெக்கார்டரை யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்டாக கிடைக்கும். அந்த ஆடியோ ஃபார்மேட்டை அடாப் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ ஃபைலில் இருக்கிற நாய்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் நண்பா. ஓகேங்களா, இப்போ நான் ரீசெண்டாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு நண்பா. நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கைன் மாஸ்டரில் கொடுத்தீங்கன்னா அதிலே ஒரு சில சேஞ்ச் எல்லாம் பண்ணலாம், அது கண்டிப்பாக நல்லா இருக்காது. நீங்கள் எந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துட்டு ரெக்கார்டரை ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப ஒரு தனியான ஒரு இடத்துல போங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரூமில் போகிறீங்கன்னா அந்த ரூமில் ஏதாச்சும் நிறைய பொருள் இருக்கிற மாதிரியான ரூமில் போய் வாய்ஸ் ஓவர் கொடுங்க நண்பா. எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கிற இடத்துல நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ வந்து கொடுக்கும். எக்கோ கொடுக்குறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளியராகவே இருக்காது. நீங்கள் பேசுகிறப்பே திரும்ப பேசுகிற மாதிரி இருக்கும் நண்பா. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பக்கத்தில் வந்து நீங்கள் நாய்ஸ் ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப அந்த டிவி நாய்ஸ், பக்கத்தில் பேசுகிறது, அவங்க பேசுகிறது, அந்த மாதிரி நாய்ஸ்லாம் நம்மளால் ரெடியூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். லைட்டாக காற்றடிக்குது ப்ரோ, லைட்டாக அந்த சவுண்டு வருது அப்படின்னா அந்த ஒரு சில வாய்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் அந்த அடாப்டில் போட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி தந்துடும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிவி சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்ட்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது நண்பா. ஓகேங்களா, நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோனில் தான் வாய்ஸ் ஓவர் தரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு நின்று வாய்ஸ் ஓவர் கொடுக்க வரும்னா நின்று கொடுங்க, இல்லை உட்காந்து கொடுக்கணும்னா உட்காந்து கொடுங்க. அதை விட்டு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே கொடுக்குறது அப்படி கொடுக்குறப்ப நம்ம ஃபோனு ஷேக்காகும். அது மூலமாக நமக்கு எக்கச்சக்கமான நாய்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது நண்பா. இப்போ நீங்கள் ஃபோனில் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோனை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சு கொடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிட்டக்க கொண்டு போய் கொடுக்குறீங்க. நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசினாலே பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பராக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குங்க. இது வந்து டிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பேசுனீங்கன்னா அப்படின்னா நான் சொல்கிறது நார்மல் வாட்டருங்க. நார்மல் வாட்டரை நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் ஆடியோ கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஆடியோ கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுக்குங்க. இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா கிளியரான வாய்ஸ் வந்து கொடுக்கலாம் நண்பா. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் சொல்கிறேன். என்னது அப்படின்னா நீங்கள் யாருமே இல்லாத ஒரு தனியாக பக்கத்தில் யாருமே இல்லாத ஒரு தனியாக ரூமில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரோ என்கிட்ட ஹெட்ஃபோன் இருக்குது ப்ரோ, ஹெட்ஃபோனில் நான் கொடுப்போம் அப்படின்னா அது நீங்கள் தவிர்க்கலாங்க. ஹெட்ஃபோனில் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மலாகவே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஹெட்ஃபோனில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பக்கு, நிறைய இறைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. நம்ம நீங்கள் ஹெட்ஃபோனில் கொடுக்குறத தவிர்த்துட்டு ஒன்று மைக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ நான் மைக்கை வந்து என்னால் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே பேசுங்க நண்பா. இல்லை ப்ரோ ஹெட்ஃபோனே பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நான் அந்த மைக்குக்கான லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணி பாருங்க நண்பா. இது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. செய்யுங்க, நாளே நடக்கும்.